கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவனுடைய தூய நாமத்தில் மிகுந்த பணிவோடு நான் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த மாலை பொழுதிலே தேவ சமூகத்திலே கூடி வருவதற்கான தெய்வீக கிருபையையும் அத்தோடு பரிசுத்த ஆவியின் தூண்டுதலையும் நாம் பெற்றோம். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் ஒருமித்து வேதத்தை கற்றுக்கொள்வதற்காக கூடியிருக்கிறோம். இத்துணை பேர்களும் ஒன்றாய் கூடுவதற்கான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். நானும் அதிக மகிழ்ச்சியுள்ளவனாயிருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் மிகுந்த தாழ்மையோடு கூட ஆண்டவரோடு பேசுவோம். அவர் நம்மோடு பேசட்டும். இந்த நாளின் செய்திகள் அல்லது சிந்தனைகள் நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளாய் 30, 60, 100 அது கனி கொடுக்கத்தக்கதாக நாம் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து காத்திருப்போம். எபிரேய நிருபத்தினுடைய முன்னுரைகளை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இப்பொழுது நாம் அந்த புத்தகத்தினின்று சில சிந்தனைகளை கற்றுக்கொள்ளும்படியாக கடந்து போக இருக்கிறோம். இந்த புத்தகம் யார் எழுதினார், யாருக்கு எழுதப்பெற்றது, எந்த காலகட்டத்தில் எழுதப்பெற்றது, எதற்காக எழுதப்பெற்றது என்பதையெல்லாம் நாம் பார்த்து நிறைவு செய்து விட்டோம். ஆகவே அந்த அடிப்படை காரியங்களை நாம் மறுபடியும் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. தொடர்ந்து நாம் பூர்ணராகும்படியாக பயணிக்க வேண்டும், முன்னேறி போக வேண்டும் என்பதை நானும் மனதில் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் வேத வசனத்தை வாசித்து நாம் சிந்தனைக்குள்ளாக பிரவேசிக்கலாம். எபிரேய நிருபம் 1 அதிகாரம் 1 முதல் 4 வரையுள்ள வசனங்கள். Hebrews chapter 1 verses 1 through 4. நாம் அதை வாசிக்க கேட்போம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர் ஆனார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது போல திரும்பி பார்த்து விழுந்து போனவர்களும் இப்பொழுது திரும்பி பார்த்து பின்வாங்குவதற்காக ஆயத்தமாய் இருக்கக்கூடியவர்களுக்கும் இன்னும் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையின் பரீட்சைகளை தைரியமாய் சந்தித்து முன்னேறுகிறவர்களுக்கும் இந்த வசனம் சொல்லப்பட்டதை குறித்து நாம் வாசித்தோம். எதற்காக இந்த நிருபம் எழுதப்பெற்றது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவை இந்த மக்கள் சரிவர பார்க்க வேண்டும், அவரை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய செயல் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி இயேசு கிறிஸ்துவை ஒரு பெடஸ்டன், அதாவது ஒரு உயர்ந்த இடத்திலே அவரை வைத்து யாவரும் திரும்பி பார்க்கத்தக்கதாக செய்வதற்காக இந்த நிருபம் எழுதப்பெற்றது. எவ்விதமாய் மோசே வனாந்தரத்திலே அந்த வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினாரோ அதை போல இந்த எழுத்தாளன் வனாந்தரத்தில் உள்ள அத்துணை பேர்களும் ஒரு விசை கூட இயேசு கிறிஸ்துவை உயரத்தில் பார்க்க வேண்டும். அவருடைய மாட்சிமை, அவருடைய மகிமை, அவருடைய உன்னத தன்மையை அவர்கள் திரும்பி பார்க்க செய்வதற்காக இதோ அவர்கள் நடுவிலே வனாந்தரத்திலே மோசே அந்த சர்ப்பத்தை ஒரு கம்பிலே, ஒரு கோலிலே உயர்த்தி வைத்தது போல இதோ தேவகுமாரனை இந்த எழுத்தாளன் உயர்த்துகிறார். நோக்கம் என்ன? இப்பொழுது அவருடைய நிலைமை பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் ஒரு பார்வை முறையாக பார்த்தால் அவருடைய வீழ்ச்சி, அவருடைய பின்வாங்குதல், அவருடைய மந்தநிலை இவைகளெல்லாம் மாறும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை இந்த எழுத்தாளன் உயர்த்தி நிறுத்துகிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில பதறி போய் இடறி போய் ஒருவேளை மந்த நிலைமைக்கு சென்று ஏனோ தானோ என்ற வாழ்க்கை வாழக்கூடுமானால்
ஆண்டவரை குறித்துள்ள, இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள ஒரு மறுபார்வை நம்மை மறுபடியுமாக சீரமைக்க வல்லது. இயேசு கிறிஸ்துவை ஒரு மறுபடியும் பார்ப்பது, having a second look at the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்கள் தான். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை முறையாக கவனமாக நாம் பார்க்க தவறும் பொழுதுதான் நாம் பின்வாங்கி போகிறோம். உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவனிடத்திற்கு தான் நாம் வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவம் என்று சொல்லுகிறது கிறிஸ்து மத சடங்குகளுக்கான ஒரு அழைப்பல்ல. கிறிஸ்தவத்தினுடைய பாடல் நிகழ்ச்சிகள், கிறிஸ்தவத்தினுடைய பிரசங்க நிகழ்ச்சிகள், கிறிஸ்தவத்தினுடைய முகாம்கள், கிறிஸ்தவத்தினுடைய எந்த சடங்காச்சாரங்களுக்கும் நாம் அழைக்கப்படவில்லை. காரணம் நமக்கு நன்றாக தெரியும், கிறிஸ்தவம் ஒரு சமய சடங்கு அல்ல, அல்லது சடங்காச்சாரம் உள்ள ஒரு சமயம் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என்னை கவனிக்கக்கூடிய அநேகர் இருக்கிறார்கள். ஒருவேளை அவருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, கிறிஸ்தவம் ஒரு ரிலீஜியன் அல்ல என்பதை வலியுறுத்துகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட உலகத்தில் வந்த பொழுது நான் ஒரு மதத்தை, புதுமையான ஒரு மதத்தை நான் துவக்க விரும்புகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து மூலமாக உலகத்தில் உருவாக்கப்பட்டது ஒரு ரிலீஜியன் அல்ல, ஆனால் அது ஒரு ரிலேஷன்ஷிப் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ரிலீஜியன் என்ற வார்த்தை கூட லத்தீனிலிருந்து வருகிற வார்த்தை, ரிலீகியோ என்ற வார்த்தை. ரிலீகியோ என்று சொன்னால் டு பைண்ட், டு ஜாயின், டு கனெக்ட். இதுதான் அந்த வார்த்தையின் பொருள். ஆகவே கிறிஸ்தவ மதம் என்று வைத்தால் கூட அது என்னவென்று கேட்டால், இட்ஸ் a religious bond between God and man. மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை உருவாக்குகிற ஒரு பாலம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே Christianity is rather a relationship than a religion. இது நாம் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களை பார்த்து, தான் வாழ்ந்த காலத்தில் சமகாலத்தில் மக்களை பார்த்து சொல்லும் பொழுது come unto Christianity என்று சொல்லவில்லை, come unto Christ, come unto me, என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல கர்த்தர் சொல்லும் பொழுது அவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவருடைய வார்த்தை நமக்கு நன்றாக தெரியும். இதோ நான் வாசற்படியில் தட்டுகிறேன், யாராகிலும் என் சத்தத்தை கேட்டு என்னை அனுமதித்தால் என்று வாசிக்கிறோம். அங்கும் அந்த ஆண்டவருடைய விருப்பம் என்ன? He want to make a relationship with a person. ஆகவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஸ்தாபித்தது மதமல்ல, மாறாக ஒரு உறவாகும், ஒரு பந்தமாகும், ஒரு பாண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல அதனாலே தான் நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன், கிறிஸ்தவ மதத்தினுடைய சடங்காச்சாரங்களை பார்த்து, கிறிஸ்தவ மதத்தினுடைய வனப்புகளை பார்த்து, கிறிஸ்தவ மதத்தில் உள்ள கோயில் குளங்களை பார்த்து, அல்லது மிகப்பெரிய எடிஃபைஸ் சர்ச் பில்டிங்ஸை பார்த்து அதனால் கவர்ந்திழுக்கப்பட்டவர்கள் சபையிலே வந்தால் அவர்கள் இன்னும் கிறிஸ்துவை பார்த்து வரவில்லை. அவர்கள் கிறிஸ்துவுக்குரியவர்களையும் கிறிஸ்துவனுடையவர்களையும் பார்த்து வந்திருக்கிறார்களே தவிர கிறிஸ்துவை தரிசிக்கவில்லை. அங்கேதான் கிறிஸ்தவம் ஒருவேளை சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு அது மிகவும் கேவலமாய் போய்கொண்டிருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவம் ஒரு மத சாயல் பூசப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் கிறிஸ்தவம் அழிவை நோக்கி போகிறது போல நாம் உணர்கிறோம். ஆனால் கிறிஸ்தவத்திலே முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, கிறிஸ்தவம் கிறிஸ்துவோடுள்ள உறவில் ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இயேசு கிறிஸ்துவோடு, அதுவும் குறிப்பாக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவோடு கூட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வர வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்தவம் துவங்குகிறது நம்முடைய வாழ்க்கையில. இந்த இடத்துல நான் சொல்ல வந்தது, இது பொதுவாக நான் சொன்னேன். இப்பொழுது இந்த எபிரேய நிருபத்தினுடைய அதனுடைய சிந்தனை என்ன? பின்வாங்கி போகுகிறவர்களே, நிற்கிறேன் என்று சொல்லியும் விழக்கூடிய வாய்ப்புள்ளவர்களே, நீங்கள் ஒரு கணம் நீங்கள் திரும்பி பாருங்கள். நீங்கள் இவரை புறக்கணித்து மறுதலித்து திரும்பி போகிறீர்களே, பழைய ஆசார அனுஷ்டானங்கள், மிகவும் மகிமையான தேவாலயத்தினுடைய அதையெல்லாம் திரும்பி போகிறவர்களே, கொஞ்சம் நின்று திரும்பி பாருங்கள், கொஞ்சம் பாருங்கள், கிறிஸ்துவை பாருங்கள், அவரை கவனித்து பாருங்கள். அவர் யார் என்பதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக நீங்கள்
ஒருபோதும் விழுந்து போக மாட்டீர்கள். அதை தான் இன்றைக்கு நம்மோடு கர்த்தர் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் அறியவில்லை என்பதுதான் நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமாய் இருக்கிறது. இந்த நாளில் அந்த அடிப்படையிலே நாம் இந்த சிந்தனைகளை துவங்க இருக்கிறோம். இந்த புத்தகத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு வசதிக்கு ஏதுவாக படிப்பதற்கு ஏதுவாக அதை நான் பிரித்து சொல்லியிருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். எல்லோரும் அதை மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். காரணம், இப்பொழுது நாம் முதல் பாகம் என்று சொல்லுகிற பகுதியிலே நாம் வந்திருக்கிறோம். அதாவது 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் அதிகாரம் 13 வசனம் வரைக்கும். 4:13 உங்கள் வேத புத்தகம் இருந்தால் அந்த வேத புத்தகத்திலே அதை திருப்பி பாருங்கள். அதை நீங்கள் வைத்துக்கொண்டு அதை பார்க்க வேண்டும். முதல் பாகம், அந்த பாகத்திலே என்ன நமக்கு உண்டு என்பதை நான் கடந்த முறை சொல்லியிருந்தேன். என்ன விஷயம் அங்கே எழுத்தாளன் சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். 1:1 முதல் 4:13 வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய சுப்பீரியாரிட்டி, அவருடைய மேன்மையை, மகிமையை குறித்து, மாட்சிமையை குறித்து சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவின் ஆள் தத்துவ மேன்மை என்று சொன்னேன். The superiority person of Christ. இந்த 1:1 முதல் 4:13 வரைக்கும் கிறிஸ்துவனுடைய ஒரு ஸ்டில் பிக்சர் என்று நான் போன வாரம் சொல்லியிருந்தேன். அவருடைய ஆக்ஷன் பிக்சர் அல்ல, ஸ்டில் பிக்சர். கிறிஸ்துவனுடைய ஒரு அற்புதமான போர்ட்ரேட் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னதாக எழுத்தாளன் நிறுத்தி வைக்க போகிறார். அடுத்ததாக நான் சொல்லியிருந்தேன் 4:14 முதல் 10:18 வரைக்கும். அங்கே என்ன பார்க்கிறோம் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவனுடைய செயல் மகிமை, அவருடைய the majesty of his performance. அவருடைய மகிமை என்பது ஆழ்த்தத்துவத்தில் மகிமை. அவர் யார் என்பதிலே மகிமை இருக்கிறது. அவர் என்ன செய்தார் என்பதிலேயே மகிமை இருக்கிறது. அப்போ இரண்டிலும் தெய்வீக மகிமை வெளிப்படுகிறது. கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துவதற்குள்ள 2 காரணம். ஒன்று, இயேசு கிறிஸ்து தனக்குள் மாட்சிமை நிறைந்தவர், மகிமையானவர் என்பதும், இரண்டாவதாக அவர் என்ன செய்கிறார் என்பதிலும் அவருடைய மகிமை இருக்கிறது. இது 2 காரியங்கள் இணையும் பொழுது அவரை ஒப்பற்ற ஒருவராக இந்த பார்வைக்கு கொண்டு வருகிறார். இதை 2ம் காட்டும் பொழுது அதன் விளைவாக என்ன வருகிறது என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவனுடைய ஆழ்த்தத்துவ மகிமையும், இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அல்லது அவருடைய மெஜஸ்டி இன் ஹிஸ் ஒர்க்ஸ், அவருடைய செயல் மகிமையையும் இணைத்து கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது என்ன ஆகிறது என்று கேட்டால், அப்பொழுது அதை படித்து முடிக்கிற சொல்வார்கள், indeed Jesus Christ is incomparable, a unique one. அவர் ஒப்பற்றவர், அவர் ஒருபோதும் மற்றவரோடு ஒப்பிட்டு பேசத்தக்கவர் அல்ல, உயர்வற்றவர் என்று எல்லாரும் ஒரே வாயார ஒப்புக்கொள்வார். அந்த அளவிற்கு இந்த எழுத்தாளன் கிறிஸ்துவை அவ்வளவு அழகாக நமக்கு முன்பதாக சித்தரிக்கிறதை நாம் சிந்திக்க போகிறோம். அடுத்ததாக வருகிற பகுதி 3வது பகுதி என்று சொன்னேன். 10ஆம் அதிகாரம் 19 முதல் கடைசி வசனம் வரைக்கும். இதுல என்ன பார்க்கிறோம் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தெய்வ மக்களுடைய வாழ்க்கையினுடைய மகிமை, the majesty of the life in Christ என்று சொல்லலாம். கிறிஸ்துவுக்குள் வந்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்த்தவர்கள், அவருடைய செயல் மகிமையை பார்க்கிறவர்கள், அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையில வருகிற அற்புதமான மாற்றம் என்ன? இதுதான் இந்த 3வது பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இதை 2ஆக பிரித்து நாம் சிந்திக்க வேண்டுமானால், ஏற்கனவே சொன்னது போல அவருடைய ஆழ்த்தத்துவ மகிமையும் அவருடைய செயல் மகிமையையும் ஒன்றாக சொல்லுகிற பகுதியை டாக்ட்ரினல் என்று சொல்லலாம். அதாவது 1ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் அதிகாரம் 18 வரை உள்ள பகுதிகளை டாக்ட்ரினல் என்று சொல்லலாம். ஆனால் தொடர்ந்துள்ள 10, 19 முதல் 13, 25 வரைக்கும் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்துவங்களை சொல்லிவிட்டு இந்த மகத்துவங்களை தரிசிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை எழுத்தாளன் வர்ணிக்கிறதை பின்னால் பார்க்க முடியும். அவர்களுடைய இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, வருங்கால வாழ்க்கை, இது 3ம் அந்த 10ஆம் அதிகாரம் 19 முதற்கொண்டு எழுத்தாளன் மிக அழகாக வர்ணிப்பதை பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்கு சமமானவர்களைப் போல
கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய நடத்தை என்ன, அவருடைய தன்மை என்ன என்பதை மிக தெளிவாக எழுத்தாளன் வர்ணிக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். இப்பொழுது நாம் இருக்க இடம் எது என்று பார்த்தால், நான் வாசித்த வேத பாகம் 1 அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள் தானே. அந்த பகுதியிலே நான் சொன்னது இதனுடைய பகுதி எந்த பகுதி என்று கேட்டால் நமக்கு நன்றாக தெரியும். முதல் சொன்னது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆழ்தத்துவ மகிமையை விளக்குகிற பகுதி, இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லுகிற பகுதி என்று சொல்லியிருந்தேன். இதிலே 2 விதமாக நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய மெஜஸ்டி ஆஃப் ஹிஸ் பர்சன் அண்ட் த மெஜஸ்டி ஆஃப் ஹிஸ் மினிஸ்ட்ரி, இது ரெண்டும் இந்த ஒரே பகுதியில், அதாவது 2 பகுதிகளாக பிரித்த அந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்துவனுடைய மெஜஸ்டி ஆஃப் ஹிஸ் பர்சன் அண்ட் த மினிஸ்ட்ரி ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், இது இரண்டும் நாம் பார்க்க முடியும். இவ்விதமாக இந்த பகுதி 1 முதல் 4:13 அந்த பகுதி அப்படியே நீங்கள் உங்களுடைய வேத புத்தகத்தில் வைத்துக் கொள்ளலாம். இந்த பகுதியில என்ன நமக்கு சொல்லப்படுகிறது அதை நான் கொஞ்சம் விளக்குகிறேன். 1 அதிகாரம் 1 முதல் 24 வரை, 1 அதிகாரம் 1 முதல் 2 அதிகாரம் 4 வரை இந்த பகுதியை 2ஆக பிரிக்க விரும்புகிறேன் புரிந்து கொள்வதற்காக. அதாவது நான் சொன்னது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆழ்தத்துவ மகிமையை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அவர் ஈடு இணையற்றவர், ஒப்பற்றவர், அவருக்கு இணையாளர் இல்லை என்று நிரூபிப்பதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறார். அப்படியானால் முதல் பாகம் இந்த 1 முதல் 4:13 வரை உள்ள பகுதிகளிலே 2ஆக பிரித்தால் 1 முதல் 2:4 வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்ற நிலைமையிலே எழுத்தாளன் போர்ட்ரேட் பண்ணுகிறார். த சன் ஆஃப் காட் என்ற நிலைமையிலே தான் எழுத்தாளன் அங்கே விளக்குகிறார். அதாவது சன் ஆஃப் காட் அண்ட் ஹிஸ் க்ளோரிஸ் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறவர் தேவனுடைய குமார், அந்த தேவகுமாரனுடைய மகிமையை சொல்லுகிறது முதற் பாகம். ஆனால் 2வது பாகம் என்று சொல்லுகிறது 2:5 முதல் 4:13 வரை. அப்போ 2:5 முதல் 4:13 வரைக்கும் என்ன சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரன். முதலாவது தேவகுமாரன் என்று சொல்லி தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவனுடைய மாட்சிமை மகிமைகளை விளக்குகிறார். 2வது பகுதியாகிய ஆழ்தத்துவ மகிமையின் பகுதியிலே இயேசு கிறிஸ்து மனித குமாரன் என்ற நிலைமையிலே அவருடைய மாட்சிமைகள் என்ன, அதுதான் 2ஆம் பாகம். அப்ப 2 பகுதிகள் இணைத்தால் நாம் எதை கற்றுக்கொள்ள போகிறோம்? We are going to see Jesus Christ as the Son of God and as well the Son of Man. தேவகுமாரனும் மனுஷகுமாரனுமாய் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான இயேசு கிறிஸ்துவை குறித்துதான் இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. இந்த பகுதியை நான் மறுபடியும் உங்களுடைய தெரிந்து கொள்வதற்காக நான் பிரித்து சொல்கிறேன். 1 அதிகாரம் 1 முதல் 4 இப்பொழுது வாசித்த பகுதி அது என்ன? That is the introductive paragraph என்று அது முதல் பேரா. நாம் வேத புத்தகத்தில் நம்முடைய தமிழிலே விதமாய் பேராக்களாக பிரிக்கவில்லை. ஏனைய மொழிபெயர்ப்புகளை படித்தால் உங்களுக்கு பாரா கணக்கில் அது போடப்பட்டிருக்கு. ஆக முதல் பேராகிராஃப் 1 முதல் 4 வரைக்கும் ஒரு பேராகிராஃபை பார்க்க முடியும். அந்த பேராகிராஃப் எதை குறித்து சொல்லுகிறது? அங்கே சொல்லப்படுகிற பேராகிராஃபில் ஒரு முக்கியமான தகவல் சன் ஆஃப் காட் அண்ட் த வேர்ட் ஆஃப் காட், தேவகுமாரன் மூலமாய் வந்த தெய்வ வார்த்தை, சன் ஆஃப் காட் அண்ட் த வேர்ட் ஆஃப் காட். இது இரண்டும் அந்த பகுதியிலே வாசித்த 1 முதல் 4 வசனங்களிலே முதல் பேராகிராஃபிலே இன்ட்ரோடக்ஷனாக சொல்லப்படுகிற பகுதியிலே வருகிறது. அதற்கு பின் 1:5 முதல் 14 வரைக்கும் வாசித்தால் சன் ஆஃப் காட் கிரேட்டர் தேன் த ஏஞ்சல்ஸ் என்று சொல்லுகிறார், ஆர் கிரீச்சர்ஸ். எல்லா கிரியேஷனை விட, தேவதூதர்களை விட இந்த தேவகுமாரன் அவர் உயர்ந்தவராயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிற பகுதி. அல்லது தேவகுமாரனை தெய்வ தூதர்களுக்கும் மேலான உச்சமான இடத்திலே இந்த எழுத்தாளன் கொண்டு போய் நிறுத்துகிறதை நீங்கள் படிக்க முடியும். 1 முதல் 4 அதனுடைய கடைசி பிரிவில் வரும் பொழுது அங்க என்ன பார்க்கிறோம்? ரிசப்ஷன் and the rejection of the truths concerning the son. அந்த இடத்திலே வரும் பொழுது அந்த 2:1-4 வரைக்கும் எழுத்தாளர் என்ன சொல்லுகிறார்? இவ்விதமாக தேவகுமாரனின் மூலமாக கொடுக்கப்பட்ட சத்தியங்களை விட்டு நீங்கள் விலகி போகாதீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப தேவகுமாரன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களை நீங்கள் கைவிட்டு விட்டால் நீங்கள் அடித்து செல்லப்படுகிற கூட்டமாய் இருப்பீர்கள்.
இதுதான் அந்த எச்சரிப்பாக 1 முதல் 4 வரைக்கும் the first warning என்று சொல்ல அந்த புத்தகத்தில் வருகிற முதல் எச்சரிப்பாக அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் படித்த பகுதியிலே 1 முதல் 4 வரைக்கும் பார்த்தது என்ன? 1, தேவனுடைய குமாரன், the word of God and the son of God, the son of God and the word of God. இரண்டாவது பகுதியிலே son of God greater than the creatures or creations or the angels. மூன்றாவது பகுதியிலே இவ்விதமாய் வெளிப்படுத்தப்பட்ட தேவகுமாரன் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களை விட்டு விலகுகிறவர்களுக்கு ஐயோ என்று கதறி சொல்லுகிற ஒரு எச்சரிப்பு. இதுதான் முதல் பகுதி. இரண்டாவது பகுதியும் சொல்லுகிறேன். 2ஆம் அதிகாரம் 5-4:13 வரைக்கும் சொன்னல்லவா, அங்கு மனுஷகுமாரன் son of God now became son of man. தேவகுமாரனாய் இருந்தவர் மனுஷகுமாரனாகிறார். இதுதான் அந்த பகுதியில் வருகிறது. அப்ப அந்த son of man உடைய காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. முதலாவது 2ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரைக்கும் நீங்கள் பார்த்தால் the birth or the incarnation of the son of man என்று நான் பார்க்க முடியும். 2:10 முதல் 18 வரைக்கும் 2ஆம் அதிகாரம் 10-18 வரைக்கும் the death and its benefits, அவருடைய மரணமும் அதனால் வருகிற ஆசீர்வாதங்களும் அல்லது பிரயோஜனங்களும். 3:1 முதல் 6 வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல், resurrection and authority in the house of God. மோசே கர்த்தருடைய வீட்டிலே அவன் அதிகாரியாயிருந்தான் என்று நினைப்பது உண்மையாயிருந்தான் என்று சொல்வது போல, பிறந்தவர், வாழ்ந்தவர், மரித்தவர், உயிர்த்தவர் என்று தேவனுடைய வீட்டிலே அவர் அதிகாரியாயிருக்கிறார். யாரை விட? மோசேயை விட என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். 3:7 முதல் 4:13 வரைக்கும் நான் வாசித்தால் அதிலே நான் எழுதி வைத்திருக்கிறது, this son of man is now alive to lead his people to perfect rest or the heavenly Sabbath, and he is greater than the leader or the captain Joshua என்று சொல்லுகிற பகுதி. அப்ப 3:7 முதல் 4:13 வரைக்கும் இயேசு கிறிஸ்து மரித்தார், ஜெனித்தார், அவர் வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார், பரமேறி சென்றார். அதற்கு பின் அவருக்கு சொல்லும் பொழுது தேவனுடைய வீட்டிலே அவர் அதிகாரியாயிருக்கிறார், மோசேயை விட அவர் மேன்மையாயிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு உலகில் இருக்கக்கூடிய தம்முடைய வனாந்தர பயணிகளாகிய தம்முடைய பரிசுத்த ஜனத்தை வனாந்தரத்தில் வழிநடத்தி அவர்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்த பரம இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க செய்கிறவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அந்த பகுதி நிறைவு செய்கிறார் எழுத்தாளர். இப்பொழுது நாம் ஒரு வசனமாக இந்த முதல் பகுதியை நான் தியானிக்க விரும்புகிறேன். நாம் அந்த பகுதியை எடுத்துக்கொள்வோமாக. அந்த பகுதியிலே வாசிப்போம். மறுபடியும் ஒரு விசை கூட அந்த வேத பாகத்தை வாசிக்க கேட்போம். எல்லாரும் கவனமாய் அந்த பகுதியை நீங்கள் தியானிக்க வேண்டும். என்னோடு கூட நான் சொல்வது மட்டும் கேட்க வேண்டாம், நீங்களும் அந்த பகுதிகளை கொஞ்சம் அப்படியே சிந்தித்து கொண்டு வாருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய மாட்சிமை, மாண்பு, மகிமை இவைகளெல்லாம் சொல்லுகிற ஒரு அற்புதமான பகுதி என்று நாம் ஞாபகப்படுத்தி வாசிப்போம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். போதும். இந்த பகுதி நான் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள ஒரு முழுமையான தகவல், இயேசு கிறிஸ்துவனுடைய முழு தகவலும் இந்த பகுதியிலே நீங்கள் பார்க்க முடியும். இந்த நிருபத்தை எழுதினவர் அப்போஸ்தலன் பவுல் என்று நான் நம்புகிறேன். ஆனாலும் அவ்விதமாய் நான் அதை அடிக்கடி சொல்ல விரும்பவில்லை. அந்த எழுத்தாளன் இந்த நிருபத்தை துவங்கும் பொழுது எடுத்த எடுப்பிலேயே அவர் வேறு ஒன்றையும் குறித்து சிந்திக்கவில்லை. ஏதோ ஒரு அற்புத காட்சி தன்னுடைய கண்முன் நிற்பதை கண்டது போல
தேவகுமாரன் தத்ரூபமாக தன் கண்ணெதிரே திடீரென்று வந்து தோன்றி நிற்கும் பொழுது அந்த தேவகுமாரனை குறித்து என்ன சொல்ல முடியுமோ அப்படியே சொல்லுவது போல அது இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது பவுலடிகள் எழுதினால் எப்படி எழுதியிருப்பார்? முதலாவது யார் எழுதுகிறார், யாருக்கு எழுதுகிறார், எதற்காக எழுதுகிறார், அதை போல அந்த காரியங்கள் எல்லாம் விளக்கி சொல்லி ஒரு வாழ்த்துதல் சொல்லிவிட்டுதான் எழுதுவது வழக்கம். ஆனால் அதே பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது ஏன் அவர் அப்படிப்பட்ட எதையும் சொல்லவில்லை? தன்னை குறித்தோ வாசகர்களை குறித்தோ அல்லது வாழ்த்துரைகளை குறித்தோ எதுவும் சொல்லாமல் எடுத்த எடுப்பிலேயே இயேசு கிறிஸ்துவை பார்த்தவரை போல், நேரடியாக பார்க்கிறதை போல, அந்த காட்சியை பார்த்து பிரமிப்புற்றவரை போல இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதுதான் இந்த பகுதி. யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது அது எப்படி துவங்குகிறது எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு புத்தகம், அதாவது அது சரித்திர புத்தகம் என்று கூட சொல்லலாம். அப்படி இருந்தும் கூட அந்த சரித்திரத்தை எழுதும் பொழுது யோவான் எப்படி எழுதுகிறார், யாருக்கு எழுதுகிறார், யார் எழுதுகிறார் என்றெல்லாம் சொல்லல. எப்படி ஆரம்பமாகிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அவருடைய துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் ஒரே பார்வையிலே அந்த பக்தன் பார்த்து எழுதுவது போல அந்த பகுதி வருகிறது. ஆச்சரியமான ஒரு துவக்கம் தானே அந்த யோவான் சுவிசேஷம். ஏனைய சுவிசேஷங்களுக்கு எல்லாம் ஒரு துவக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் யோவான் சுவிசேஷத்துல ஒரு துவக்கம் என்று சொல்லுகிறது எது என்று கேட்டால் வசனமே, வார்த்தையே துவக்கமாயிருக்கிறது. வார்த்தையே துவக்கமாயிருக்கிறது. அதன் பொருள் என்ன? அந்த வார்த்தையை கவனித்தவர்கள், அந்த வார்த்தையை பார்த்தவர்கள் வேறு எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள். அவர்களுக்கு வாய் திறந்தால் சொல்வதற்கு அவர்கள் கேட்டதும் அவர்கள் கண்டதுமான காட்சி மட்டுமே மனதில் இருக்கிறது. ஆகவே அந்த யோவான் எழுதினது போல இன் தி பிகினிங் வாஸ் தி வேர்ட் என்று சொல்லி ஆரம்பிக்கிற அந்த எழுத்தாளனை போலத்தான் எபிரேய நிருபத்தின் எழுத்தாளனும் இயேசு கிறிஸ்துவை நேரிலே கண்டது போல சகலவற்றையும் மறந்து அதெல்லாம் ஒப்ளிக்காக ஒரு பிளாங்காக மாறி கிறிஸ்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுகிறது போல அவர் பார்த்து எழுதுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது என்று நான் நினைத்தேன். இயேசு கிறிஸ்துவை நாம் சரியாக பார்த்து விட்டால் மற்ற ஒன்றை குறித்து நமக்கு சொல்வதற்கு இல்லை. நாம் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பார்த்து, இயேசு கிறிஸ்து உண்மையாக அறிந்து அவரோடு கூட உறவு கொள்கிற மக்களாயிருந்தால் நாம் நம்மை குறித்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நம்முடைய பின்னணி, நம்முடைய முன்னணி இதெல்லாம் சொல்வதற்கு இல்லை. வாய் திறந்தால் இயேசு கிறிஸ்துவை குறித்தே சொல்ல ஆரம்பிப்போம். இது என்னை அதிகமாக இன்றைக்கு தொட்டது. கிறிஸ்துவை பார்த்தவர்கள் கிறிஸ்துவை தவிர வேறு எதையும் குறித்து பேச மாட்டார்கள். இதுதான் நம்முடைய கம்யூனிகேஷன். வாய் திறந்தால் வாயின் வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த பகுதியிலே நான் சொல்ல வந்தது, இந்த பகுதியிலே தேவனும் தேவகுமாரனும், இது தலைப்பிலே நாம் சிந்திக்கலாம். அதாவது காட் அண்ட் த சன் ஆஃப் காட் என்று இந்த பகுதிக்கு நான் பெயரிட விரும்புகிறேன். இந்த பகுதி எப்படி துவங்குகிறது பாருங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். இது ஆங்கிலத்திலே நீங்கள் வாசித்தால் காட் என்று சொல்லிதான் ஆரம்பிக்கிறது. மலையாள வேத புத்தகத்திலும் தெய்வம் என்ற சொல்லோடுதான் எபிரேய நிருபம் துவங்குகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே நான் அதை இப்படி நினைத்தேன், ஒருவேளை தமிழில் வாசக அமைப்பு வரும் பொழுது அப்படிதான் எழுத முடியும். யோவான் 3:16 அது நம்முடைய வேத புத்தகத்திலே தமிழிலே நமக்கு நன்றாக தெரியும். எப்படி ஆரம்பமாகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை. ஆனால் பொதுவாக அப்படி வருவது குறைவாகத்தான் இருக்கிறது. காட் என்று சொல்லிதான் அந்த 3:16 ஆரம்பமாகிறது. அதை போல எபிரேய நிருபம் நான் சொல்லுகிறேன், அதுவும் தேவனிடத்திலிருந்து ஆரம்பமாகிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். God at sundry times என்று சொல்லி ஆங்கிலத்திலே நான் வாசிக்கிறோம். ஆகவே தேவனை குறித்து சொல்லித்தான் துவங்குகிறது இந்த புத்தகம். இந்த புத்தகத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த தெய்வம் என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற கேள்விக்கு எழுத்தாளன் சொல்லுகிறார், தேவன் பூர்வ காலங்களில் அதுக்கு முந்தி பிதாக்களுக்கு அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் திருவுளம் பற்றி கொண்டிருந்தார். God
was speaking or God has been speaking என்று சொல்லலாம். தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்லுகிறார். தேவன் திருவுளம் பற்றினார் என்று இப்பொழுது சொல்லும் பொழுது, ஆரம்ப காலத்தில் இந்த ஃபார்மர் டைம்ஸ் என்ன செய்து கொண்டிருந்தார்? God was continuously revealing his mind to the people through his servants. அதான் அதனுடைய கருத்து. தேவன் வெளிப்படுத்துகிற தேவன் என்று அங்கே வாசிக்கிறோம். தேவன் திருவுளம் பற்றினார். அப்போ தேவன் எப்பொழுது தெய்வீக சுபா, நம்மை படைத்த தேவனுடைய மிக மேன்மையான ஒரு தன்மை என்னவென்றால், தேவன் படைத்தவைகளோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தெய்வம். He always wants to have a relationship with his people. குறிப்பாக ஆதாம் படைக்கப்பட்ட பொழுது ஆதாமை ஏன் தேவன் அப்படி படைத்தார்? இது ஆச்சரியமான கேள்வி. தேவன் எல்லாவற்றையும் தன்னுடைய வாயின் வார்த்தையினால் உருவாக்கினார். ஆனால் ஆதாமை படைக்கும் பொழுது ஏன் அந்த அளவிற்கு வித்தியாசமாய் படைத்தார் என்ற கேள்வி நமக்கு நன்றாக வருகிறது. என்ன காரணம் என்று கேட்டால், மற்ற எல்லா படைப்புகளுக்கும் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. ஆனால் தேவனுக்கு அவைகளோடு தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் மனிதனை பொறுத்த மட்டில் ஆறறிவு படைத்த ஆன்மா உள்ள அல்லது ஸ்பிரிட் அண்ட் சோல் உள்ள ஆவி ஆத்ம சரீரமுடைய இந்த மனிதனுக்கு தேவன் அப்படிப்பட்ட தோற்றம் கொடுப்பதற்கு காரணம், தன்மை கொடுத்ததற்கு காரணம், தேவன் மனுஷனோடு பேச விரும்புகிறார். அதே போல மனுஷர்களும் தேவனோடு பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God always likes to have a communication between his people or his creation and himself. இது நாம் நம்முடைய தேவனுடைய மிகப்பெரிய விருப்பம் படைத்தவைகளை ஆளுகிற தெய்வம் மாத்திரமல்ல, படைக்கப்பட்ட இந்த மனுஷர்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இது நம்முடைய ஆண்டவருடைய தனித்தன்மை. அதனாலே தான் நாம், அதாவது ஆதாம் விசேஷித்த நிலைமையிலே அதிசயிக்கத்தக்க விதமாக, பிரமிக்கத்தக்க விதமாக உருவாக்கப்பட்டதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தொடர்பு கொள்ளுக விரும்புகிற தெய்வமாய் இருக்கிறதை நீங்கள் எப்போதும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எதையாகிலும் செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால் முதலாவது அது சொல்லி விடுவார். நாம் ஆமோஸின் புத்தகம் 3:3 அதை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா? அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசித்து பார்க்கலாமா? இந்த பகுதியோடு தொடர்புடைய வசனம் பாருங்கள். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து 3:7 நினைக்கிறேன். 3:7 இல்ல 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். தேவன் எதையாகிலும் செய்ய விரும்பினால் முதலாவது தகவல் அனுப்புகிறார், அதை வெளிப்படுத்துகிறார். அதற்கு யாரை பயன்படுத்துகிறார்? தீர்க்கதரிசிகள். தம்முடைய தாசர்களாகி தீர்க்கதரிசிகளுக்கு தம்முடைய சித்தத்தை, தன்னுடைய மனதை வெளிப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப தேவன் எப்பொழுதுமே தன்னிச்சையாக செயல்படுகிறவர் என்றாலும் கூட செயல்படுவதற்கு முன்னதாக அதை குறித்து சொல்லிவிடுகிறார். தேவன் அப்படிப்பட்ட சுபாவமுடையவர், சொல்லாமல் செய்ய மாட்டார் என்று நான் உணர்ந்து கொள்கிறேன். அப்ப தேவன் மனுஷனை படைத்ததின் முக்கியமான நோக்கம் ஃபெல்லோஷிப்புக்காக படைத்தார். ஒருவர் பேச்சு தொடர்புக்காக படைத்தார். மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு அற்புதமான உறவை விரும்பித்தான் தேவன் மனித குலத்தை படைத்தார். இந்த உறவுதான் தேவன் நீடித்திருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக தேவன் அந்த தோற்றத்திலே மனிதனை வைத்த பொழுது சில கண்டிஷன் சொல்கிறார். ஏனென்றால் எனக்கும் உனக்கும் நீடூழியான ஒரு தொடர்பு, ஒரு இட்டர்னல் ரிலேஷன்ஷிப் as well as a fellowship. I want to have that. ஆனால் அதைக்கு தடை வருகிற எதையும் நீ செய்து விடாதே. எனக்கும் உனக்கும் இடையிலே இந்த உறவுக்கு பங்கம் வருகிற எதையும் செய்துவிடக்கூடாது. இந்த உறவு நீடித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பித்தார். அவ்விதமாய் பேச்சை துவக்குகிறார். ஆண்டவர் தன்னுடைய வாயார பேசின முதல் வாசகம் என்ன என்று கேட்டால், மனுஷனிடத்திலே கடவுள் பேசின வார்த்தை, எழுதப்பெற்ற வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை நமக்கு நன்றாக தெரியும். மனிதன் பாவம் செய்த பின்னராகத்தான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு முன்னாடி பேசியிருக்கிறார், ஆதாமோடு பேசுகிறார், ஏவாளோடு பேசுகிறார், அதெல்லாம் உண்டு. ஆனால் அவர் என்ன பேசினார் என்று எழுதப்படவில்லை. ஆனால் விழுந்து போன மனித குலத்தை பார்த்த பொழுது ஆண்டவர் முதல் சொன்ன வார்த்தை, தான் படைத்த மனுஷனை பார்த்து
அவனை பார்த்து, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். இது தேவன் மனிதனோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறார் என்பதனுடைய முதல் வாசகம். மனிதன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டார். தேவனுடைய எல்லா விதமான தன்மைகளும் அவனுக்குள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஓரளவிற்கு ரெண்டு பேரும் சமமாக கம்யூனிகேஷன் பண்ணுவதற்கு ஏதுவான நிலைமையில படைக்கப்பட்டிருக்கிறார். தேவன் மனுஷனை படைக்க, நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு ரோபோவாக படைக்கல. ஒரு ரோபோவாக படைத்திருந்தால் மனுஷன் ஒரு தவறும் செய்ய மாட்டார். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உருவாக்கப்படுகிற அப்படிப்பட்ட பொம்மைகளை போன்றுள்ள நிலைமையிலே தேவன் மனுஷனை படைக்கல. கீழ்ப்படியவும் கீழ்ப்படியாமல் இருப்பதற்கும் தேவையான எல்லா விதமான ஃப்ரீவில்லும் இந்த மனுஷனுக்கு கொடுத்துதான் படைத்தார். அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தால்தான் இந்த மனுஷன் காட்டுகிற அன்பு சரியான அன்பு, மனுஷன் காட்டுகிற கீழ்ப்படிதல் உண்மையான கீழ்ப்படிதல் என்பதை வெளிப்படுத்த முடியும். ஆகவே தேவன் மனுஷனை ரோபோவாக படைக்கல, ஒரு டாயாக தான் விளையாடுவதற்காக படைக்கல. மனுஷனை தன்னுக்கு சமமாயிருக்க வேண்டும், பேச்சுவார்த்தையிலே நாம் இருவரும் ஒன்று போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி கனத்துக்குரிய ஸ்தானத்திலே தான் மனுஷனை படைத்து தேவன் வெளிப்படுத்துகிறோம். அவ்விதமாக நான் சொல்ல வந்த பொழுது, இங்கே வாசித்தோம் அல்லவா, தேவன் ஆதி முதற்கொண்டு பிதாக்களுக்கு திருவுளம் பற்றி கொண்டிருந்தார், தீர்க்கதரிசிகள் மூலமாக அதை வெளிப்படுத்தினார் என்று இங்கே வாசித்தோம். எப்பொழுதெல்லாம் இந்த பூர்வ காலங்களில் பங்கு பங்காகும் வகை வகையாகும் என்று சொல்லி நான் இப்படி எடுத்துக்கொள்கிறேன். இந்த கிருபையின் யுகத்திற்கு முன்னதாக நாம் அதற்கு முந்தி இருக்கக்கூடிய 6 யுகங்களை குறித்து நமக்கு இரண்டாக தெரியும். அதாவது 5 யுகங்களை குறித்து, டிஸ்பென்சேஷன் என்று சொல்லுகிற யுகங்களை குறித்து நமக்கு இரண்டாக தெரியும். தேவன் முதலாவது பாவமில்லாத யுகம், அந்த ஏஜ் ஆஃப் இன்னசென்சி, அப்பொழுது கூட கர்த்தர் பேச ஆரம்பித்திருக்கிறார், அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறார். அதற்கு பின்னதாக வந்த அந்த இன்னசென்சி ஏஜ் தாண்டி அடுத்து வருகிற த ஏஜ் ஆஃப் கான்சியஸ், மனசாட்சி யுகத்திலே கடவுள் பேசிக்கொண்டு வந்தார். அதற்கு பின்னதாக வந்த அந்த ஹியூமன் கவர்மெண்ட் ஏஜ், மனுஷீக அரசாங்கம், அவர்களை தேவன் வழி நடத்துவதற்கு ராஜாக்களை அரசாட்சிகளை ஏற்படுத்தும் பொழுதும் ஆண்டவர் தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதற்கு பின்னதாக அந்த கவர்மெண்ட் முடித்த பின்னதாக வருகிற கிரேஸ் நியாயப்பிரமாண யுகம், மோசையின் மூலமாக ஒரு நியாயப்பிரமாண யுகத்திற்கு பிரவேசிக்கிறார். த ஏஜ் ஆஃப் த லா, நியாயப்பிரமாண யுகம், அதிலேயும் கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார். கடைசியாக இன்று கிருபாயுகம் என்று சொல்கிறோமே, இந்த கிருபாயுகத்தினுடைய துவக்கத்திலேதான் தேவன் சரியாக தேவன் பேச ஆரம்பித்தார். இதுதான் இங்கே சொல்லுகிறார். அதாவது மற்ற யுகங்கள் எல்லாம் ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு பேசினார். ஆனால் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் என்று சொல்வதனுடைய பொருள் என்னவென்றால், முழுமையாக தெளிவாக பூரணமாக எதையும் வெளிப்படுத்தவில்லை என்று பொருள். அதுதான் அந்த சொல்லுக்கு அர்த்தம். காலாகல அங்கேயும் இங்கேயும் ஆக அவர் பேசினார். ஆனால் பேச்சினுடைய அவருடைய வெளிப்பாட்டினுடைய நிறைவு எப்பொழுது வந்தது என்று கேட்டால், தேவகுமாரன் உலகத்திற்கு வெளிப்பட்டு வந்த பொழுதுதான் அந்த பேச்சினுடைய நிறைவுக்கு வருகிறார். அல்லது தேவகுமாரன் யார் என்று கேட்டால், தீர்க்கதரிசிகளுக்கும் மேலானவர் என்பதை காட்டுவதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இங்கே வாசிக்கக்கூடிய பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் என்று சொல்கிறார். எழுத்தாளன் இந்த கடிதம் எழுதுவது எந்த காலத்தில் என்று நமக்கு நன்றாக தெரியும். முதல் நூற்றாண்டிலே, நான் சொன்னது போல AD 64 65 அந்த முதல் நூற்றாண்டிலே இந்த கடிதம் எழுதப்படுகிறது. இந்த நிருபம் எழுதப்படும் பொழுது அந்த காலகட்டத்திற்கு எழுத்தாளன் கொடுத்த பெயர் என்ன என்று பார்த்தால், இது எப்படிப்பட்ட காலம்? கடைசி நாட்கள். அப்போ கடைசி நாட்களுக்கு தேவையான வெளிப்பாட்டை தேவன் கொடுப்பதற்கு தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தவும் இல்லை. மாறாக the last and the final revelation should come through the person the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரன் மூலமாக மட்டும்தான் கடைசி வெளிப்பாடுகள் கொடுக்க முடியும். அல்லது the perfect word, அல்லது முழுமையான அந்த வெளிப்பாடு தீர்க்கதரிசிகள் மூலமாகவோ அல்ல, கீழே வரும் பொழுது
தூதர்கள் மூலமாக அருளப்பட்டது என்று சொல்லி 2ஆம் அதிகாரத்தில் வருகிறது. அப்போ தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசின வார்த்தைகளும் தூதர்கள் மூலமாக பேசின வார்த்தைகளும் அது கொண்டு வர முடியாத வெளிப்பாட்டை கொடுப்பதற்காக தேவகுமாரனாகவே உலகத்தில் வந்தார். அப்போ இது நமக்கு புரிய வேண்டியது. இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்வதற்கு இவர் தீர்க்கதரிசிகளை விட மேலானவர் என்று ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இவர் யார்? இஸ் த ஃபைனல் ரெவலேஷன் ஆஃப் காட். தேவனுக்கு சொல்ல வேண்டிய, மனித குலத்திற்கு சொல்ல வேண்டிய கடைசி வார்த்தையை சொல்லி அனுப்பினது தேவதூதர்கள் மூலமாக அல்ல, அல்லது தீர்க்கதரிசிகள் மூலமாக அல்ல, தெய்வகுமாரன் மூலமாக அவர் அதை வெளிப்படுத்தினார். ஆகவே இந்த தேவகுமாரனுடைய மேன்மையை நாம் அந்த முதல் வசனத்திலே வாசிக்கலாம். அது கடைசி நாட்கள் என்று சொன்னார் அல்லவா? கடைசி நாட்கள் என்று சொல்லுகிறது கடைசி வெளிப்பாட்டை தேவன் கொடுத்த நாட்கள். இந்த கடைசி நாட்கள் என்று மற்ற எழுத்தாளர்களும் சொல்லுகிறார்கள். இதை குறித்து கிருபாயுகத்தின் துவக்கத்தை அல்லது கிருபையின் காலகட்டத்தை குறிப்பிடுவதற்கு கடைசி நாட்கள், கடைசி காலம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நாம் இன்றைக்கு அந்த கடைசி நாட்களுடைய கடைசி நாளிலே இருப்பது போல நாம் உணர்கிறோம். இவ்விதமாய் தேவன் அதை வெளிப்படுத்தினார். நான் இன்று அந்த சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக இங்கே சொல்லும் பொழுது நான் வாசித்த வசனத்திலே இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக என்று வருகிறது அல்லவா? குமாரன், அங்கேதான் எழுத்தாளன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து நிறுத்துகிறார். யார் இவர்? குமாரன். He is the son என்ற வார்த்தையிலே அவரது வேறு ஒன்று சொல்ல பாருங்கள். கடைசி நாட்கள் குமாரன் என்றுதான் சொல்லுகிறார். குமாரனாக இயேசு கிறிஸ்துவோ அல்லது குமாரனாக கிறிஸ்துவோ ஒன்று சொல், வெறும் சன் என்ற வார்த்தை மட்டும் பயன்படுத்துகிறார். குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் என்று சொல்லுகிறார். பின் 3ஆம் வசனத்திலும் 4ஆம் வசனத்திலும் நான் அநேக விஷயங்களை பார்க்க போகிறேன். ஆனால் இந்த சில குறிப்புகளை நான் இதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். இங்கு குமாரன் என்று சொல்லுகிறார். யாரை குறித்து? கீழே சொல்லப்படுகிற இயேசுவானவரை குறித்துதான் அந்த வார்த்தை வருகிறது. அது நாம் பின்னால் புரிந்து கொள்ளலாம். யார் இந்த குமாரன் என்று நாம் இப்பொழுது புரியவில்லை. கீழே வரும் பொழுது எழுத்தாளனே அந்த குமாரன் யார் என்று விளக்குகிறார். அப்படியானால் இந்த குமாரன் பிதா குமாரன் என்ற உறவு, இதை குறித்து நாம் சிந்தித்தால் நலமாயிருக்கும். தேவனுக்குள் ஒரு பிதாத்துவம் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன் காட் தேர் இஸ் ஏ ஃபாதர்ஹுட். இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். யாரெல்லாம் இந்த தெய்வத்தை தகப்பனே பிதாவே என்று சொல்லலாம் என்று கேட்டால் அதற்கு ஒரு விளக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அதே சமயத்திலே இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தேவகுமாரனா என்று ஒரு வேளை சிலர் கேட்கலாம். ஆனால் நான் இவ்விதமாக இதை விளக்குகிறேன். ஒன்று, தேவன் எல்லாருக்கும் பிதாதான். ஃபாதர் ஆஃப் ஆல். எல்லாருக்கும் தேவன் பிதா. எந்த அடிப்படையிலே என்று கேட்டால் பை கிரியேஷன், சிருஷ்டிப்பின் மூலமாக தேவன் படைத்தவர் என்ற முறையிலே படைத்த அனைத்திற்கும் அவர் பிதாத்துவம் கொடுக்கிறவர் அல்லது பிதாவாக இருக்கிறார். நாம் 1 யோவானில் வாசிக்கும் பொழுது தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்று நம்மை சொல்லும் பொழுது நாம் பிள்ளைகளாகிறோம். அதே போல தேவனால் படைக்கப்பட்ட எல்லாருக்கும் தேவன் ஓரளவிலே இன் சம் எக்ஸ்டென்ட் he is the father, அவர்தான் உண்டாக்கினவர். ஆகவே அந்த அடிப்படையிலே எல்லாருக்கும் அவர் பிதாவாயிருக்கிறார். ஃபாதர் ஆஃப் ஆல் பை ரீசன் ஆஃப் கிரியேஷன். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனத்திற்கு பிதாவாயிருந்தார். பல தீர்க்கதரிசிகள் அதை சொல்லும் பொழுது சொல்லுகிறார். யாத்திரா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், பிதா என்று அவர்களுக்கு அவர் அறிமுகம் செய்திருக்கிறார். ஆகவே ஃபாதர் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேல் தேசத்தினுடைய தகப்பன் என்று அவரை சொல்வதற்கு காரணம் அவர்களை படைத்ததுனால, பட் பை த எலெக்ஷன். தேவன் அந்த ஜனத்தை தமக்கு சொந்தமாக பிரித்தெடுத்ததினாலே, அந்த அடிப்படையிலே அவர்களை அழைத்து பிரித்தெடுத்ததினாலே அவர்களுக்கு அவர் பிதாவாயிருக்கிறார். பை எலெக்ஷன், தெரிந்தெடுத்ததினாலே. மூன்றாவதாக இன்றைக்கு விசுவாசிகளாகிய நமக்கு, தெய்வ மக்களாகிய நமக்கு தேவன் பிதாவாயிருக்கிறார். எந்த அடிப்படையிலே என்று கேட்டால் பை ரீஜெனரேஷன் அண்ட் அடாப்ஷன். தேவனை இன்று நாம் பிதா என்று அழைப்பதற்கு காரணம் அவர் நம்மை ரீஜெனரேட் பண்ணினார்,
நம்மை பிறப்பித்தார். 2, அவர் நம்மை தத்தெடுத்தார், அடாப்ஷன், நம்மை புத்திர ஸ்வீகாரம் செய்திருக்கிறார். ஆகவேதான் அவர் நம்மை பிறப்பித்தார். பிறப்பித்தவர்களை அவர் குமாரனாக அல்லது புத்திரர்களாக ஸ்வீகாரம் செய்ததினாலே தான் நாம் இன்று தெய்வத்தை எப்படி கூப்பிடுகிறோம்? வெறும் அப்பா என்று கூப்பிடுவதில்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். அதற்கு என்ன காரணம்? அப்பா என்று கூப்பிடுவதற்கு காரணம், நாம் அவரால் பிறப்பிக்கப்பட்டவர்கள், அவரால் பிறப்பிக்கப்பட்டவர்கள். அதைத்தான் 1 யோவானிலே அடிக்கடி நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி அடிக்கடி இந்த வாசகம் வருகிறது. ஆனால் அத்தோடு மட்டுமல்ல, தேவன் யாரை தமக்கு ஸ்வீகார புத்திரர்களாக தெரிந்து கொள்கிறார் தெரியுமா? தன்னுடைய சொந்த பிள்ளை. உலகத்திலே சாதாரணமாக அடாப்ஷன் யார் செய்வார்கள்? பிள்ளைகள் இல்லாதவர்கள் அடுத்தவர்கள் பெற்ற பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகளாக ஸ்வீகாரம் செய்கிறார்கள், தத்தெடுக்கிறார்கள். ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? நாம் யோவான் 1:12 அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அப்போ நாம் அவரை விசுவாசித்ததின், குமாரனை விசுவாசித்ததினாலே நாம் பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எப்படி நாம் விசுவாசித்தவுடனே பிள்ளைகளானோம்? அது அவர் கொடுத்த அதிகாரம். இதுதான் அடாப்ஷன். நம்மை அவர் தன்னுடைய பிள்ளைகளாக ஸ்வீகாரம் செய்கிறார். ஆனால் யாரை ஸ்வீகாரம் செய்தார் தெரியுமா? அவரால் பிறப்பிக்கப்பட்ட பிள்ளைகளை தான் அவர் புத்திரர்களாக ஸ்வீகாரம் செய்கிறார். அப்ப பிறப்பால், மறுபடியும் பிறப்பால் தெய்வ பிள்ளைகள், மறுபடியும் ஏற்பால் அவர் நம்மை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு புத்திர ஸ்வீகாரம் என்று சொன்னால் அடாப்ஷன், தி ரைட் ஆஃப் an adult, அதை நமக்கு கொடுக்கிறார். ஆகவேதான் நாம் பிதாவை கூப்பிடும் பொழுது வெறும் பிதாவே அப்பா என்று கூப்பிடாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடும். இதுதான் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, தொடர்பு. அவர் பிதா, நாம் பிள்ளைகள். இது எதனாலே வந்தது என்று சொன்னேன், by the reason of regeneration and adoption. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனுக்கு குமாரன் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஏற்கனவே சொல்லப்பட்ட அடிப்படையில சிந்தித்தால் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனாலே படைக்கப்பட்டவரா? படைக்கப்பட்டதினாலே பிதாவினை கூப்பிடலாம் என்று நாம் பார்த்தோம். ஆனால் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அவரை தெரிந்து கொண்டதினாலே அவர் அவர் குமாரன் ஆனாரா அல்லது இந்த குமாரனுக்கு அவர் பிதாவானாரா? இல்லை, அது இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். மூன்றாவதா, நம்மை பொறுத்த மட்டும் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவர் நமக்கு பிதாவாய் இருக்கிறார். இதனாலே மறுபடியும் பிறந்ததினாலே. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த 3 காரணத்தினாலும் குமாரனாகவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் பிதாவாய் இருப்பதற்கு காரணம், நான் அடிக்கடி சொல்கிற இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி ஆங்கிலத்திலே by the reason of procession என்று சொல்லலாம். procession என்று சொன்னால் the one who proceeded out of father, பிதாவினின்று புறப்பட்டு வந்தவர். is not a born child, அவர் புறப்பட்டு வந்தார். பிதாவுக்குள் இருந்தவர் பிதாவினிடத்தினின்று புறப்பட்டு வந்தவர். by the reason of procession, now the Jesus Christ is the Son of God. அப்போ நம்மை போன்றுள்ள அத்துணை பேர்களுக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருப்பதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிதா குமாரன் என்ற உறவை நாம் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிதா குமார உறவு முற்றிலும் ஒப்பற்றது, ஒரு உறவோடும் ஒப்பிடத்தகாதது, தொட முடியாது என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தான் அடிக்கடி யோவானில் சொல்லும் பொழுது தேவனை தன்னுடைய சொந்த பிதா, தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி அவர் சொன்னதினாலே யூதர்கள் கல்லறிய பார்க்கிறார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள, இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பிதா குமாரன் உறவுக்கு இணையாக வேறு ஒரு உறவும் இல்லை என்பதை ஞாபகம், அது சொந்த பிதா என்று அடிக்கடி சொல்லுகிறார். ஆனால் அவர் அந்த மலை பிரசங்கத்திலே குறிப்பாக 6ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது என்ன உங்கள் பிதா, உங்கள்
நம்முடைய பிதான்னு ஒருபோதும் இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. தேவனை பார்த்து தேவனை அறிமுகம் செய்யும் பொழுது உங்கள் பிதா என்று சொல்லுகிறார். 2, என் சொந்த பிதா என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு இடத்திலே கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லல, பவுலடிகள் சொல்லி இருக்கிறார். அப்ப அதன் பொருள் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கு இருக்கக்கூடிய உறவு ஒப்பற்றது. அதற்கு இணையாக ஒரு உறவும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியான என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர் என்ற அடிப்படையில he is the part of the deity. அந்த தெய்வத்தினுடைய ஒரு பகுதி, ஒரு பங்கு, ஒரு பர்சனல் பார்ட்டிசிபேஷன் அதில் இருக்கிறதை நாம் இதனால் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது புரிந்து கொண்டால் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிவதிலே சங்கடம் இல்லை. இப்பொழுது புரிந்து நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து யார்? சன் ஆஃப் காட் மீன்ஸ் காட் ஹிம்செல்ஃப். சன் ஆஃப் காட் என்று சொன்னால் தெய்வமே என்பதை அதனால் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அவர் பிறப்பிக்கப்பட்டவர் அல்ல, அவர் புறப்பட்டு வந்தவர். அவருக்குள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, தெய்வத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி புறப்பட்டு வந்தது போல இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இந்த பகுதி நின்று முதலாவது பிதா குமாரன் உறவினுடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்னதாக தம்முடைய சீடர்களுக்கு சொல்லும் பொழுது, யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு 20ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் புறப்பட்டு போய் என்ன சொல்லுகிறார்? அந்த இடத்துல என் பிதாவும் உங்கள் பிதாவும் என்று இரண்டாக பிரித்து சொல்கிறதை பார்க்க. பொதுவாக என்ன சொல்லலாம்? நான் எங்கே போகிறேன் என்று கேட்டால், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும், அடுத்து சொல்கிறார் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? பொதுவாக எப்படி தமிழ்ல சொல்ல வேண்டுமானால் என்ன சொல்லியிருக்கலாம்? நான் நம்முடைய தேவனிடத்திற்கும் நம்முடைய பிதாவினிடத்திற்கும் புறப்பட்டு போகிறேன் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையிலே மிக தெளிவாக சொல்லுகிறார், ஒருபோதும் மனுஷனுக்கும் இயேசு கிறிஸ்து தெய்வமோ ஒரே பிதாவோ என்று சொல்லவே முடியாது. தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய உறவு அது வித்தியாசமானது. பிதாவாகி தேவனுக்கும் குமார கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய உறவு முற்றிலும் வித்தியாசமானது. அதை போல ஒரு வார்த்தை வேற எங்கு நம்முடைய பிதாவாகி தேவன், நம்முடைய பிதா என்று ஒருபோதும் கிறிஸ்தர் யாருக்கும் சொல்ல முடியாது. எப்பொழுதுமே அந்த வேற்றுமை, லைன் ஆஃப் டிமார்கேஷன் எப்பொழுதும் வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு பிதாதான், ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாதான், அது சரிதான். ஆனால் அந்த உறவிலே மிகப்பெரிய ஒப்பற்ற வித்தியாசம் இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நேரம் கடந்து போய் நினைக்கிறேன். நான் இந்த ஒரு சில வார்த்தையோட சொல்லி நான் நிறைவு செய்து விடுகிறேன். இந்த வார்த்தையிலே, அதாவது God the Father and His Son என்ற தலைப்பில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த வாரத்திலே நான் அந்த வசனத்தினுடைய முழுமையான பகுதிகளுக்கு நான் செல்ல விரும்புகிறேன். ஒன்று நான் சொன்னது போல முதலாவது குறிப்பை கவனித்துக் கொள்ளுங்கள். Son is not a product of the Father, but the Son proceeded from the Father. ஆங்கிலத்திலே நான் சொல்லும் பொழுது, இந்த குமாரன் பிதாவாகி தேவனுடைய ஒரு படைப்பு அல்ல, ஆனால் மாறாக புறப்பட்டு வந்தவர். He is the part of the being or the substance of God himself. இரண்டாவது என்னவென்று கேட்டால், he is the perfect image of God himself. இயேசு கிறிஸ்து குமாரன் என்று சொன்னால் அதன் அர்த்தம் பிதாவினுடைய தற்சொரூபம். பிதாவினுடைய தற்சொரூபம், the same, என்ன சொல்லலாம், the express image. பிதாவை நாம பார்க்கணும்னா குமாரனை பார்த்தா போதும். அப்படியே ஒரே அச்சிலே உருவாக்கப்பட்டவர்கள், பிதாவும் குமாரனும் ஒரே அச்சானவர்கள், the same mold என்று சொல்லலாம். ஒரு வித்தியாசம் இருக்காது. ஆனால் பிதாவை பொறுத்த மட்டில் is the invisible God. ஆனால் குமாரன் the visible form of the invisible God. பார்க்க முடியாத, தரிசிக்க முடியாத தேவனுடைய தற்சொரூபம் என்று நாம் அறிந்து, அதனுடைய வசனங்களை நான் அடுத்து வர சொல்லுகிறேன். மூன்றாவதாக is the visible image of God என்று சொன்னால் பார்க்கக்கூடிய வகையிலே தேவனை வெளிப்படுத்தினது தேவகுமாரன் என்பதாகும். நான்காவதாக அந்த வசனத்தின் மூலமாக இந்த தகப்பனை பிதாவை போல குமாரனும் படைப்பாளராயிருக்கிறார். ஐந்தாவதாக குமாரன் பிதா எப்படி வார்த்தையினால் உலகத்தை வரவழைத்தாரோ, வரவழைத்த உலகத்தை
இன்று தாங்கி பாதுகாக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பொறுப்பை தேவகுமாரன் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகி தேவனுக்குள்ள உறவை பொறுத்து சொல்லும் பொழுது கடைசியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் அவரே தெய்வம் என்று சொல்வதற்கு இந்த பகுதி போதுமாறு. ஆகவே அநேக திரியேக தத்துவங்களை குறித்து சொல்லும் பொழுது கேள்விகள் கேட்பார்கள். ஆனால் இந்த வசனத்தை நாம் அடுத்த வாரத்தில் சிந்திக்கும் பொழுது இன்னும் தெளிவாக திரியேக தன்மையை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நாம் ஜெபித்து ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். தானமாய் கொடுத்திருந்த மாலை பொழுது ஸ்தோத்திரம். பகல் காலம் முழுவதும் கட்டிடங்களை காப்பாற்றி ஆதரித்து இந்த மாலையிலே நாங்கள் வேத ஆராய்ச்சிக்காக வந்து ஆண்டவர் எபிரேய புத்தகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டும் ஆசிட்டும் கற்றும் வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே முற்காலங்களில் ஆண்டவர் எப்படி வெளிப்பட்டார் என்பதை நாங்கள் கேட்டு சிந்தித்துக் கொண்டிருந்தோம். தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவரை நித்திய விளம்பரத்தினை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. எந்த ஆளுமுடைய பிறப்பை குறித்தும் ஆண்டவர் இந்த பூமியிலே வருகிற எப்படி வருவார் என்று ஆதியாக முதல் கொண்டு நாங்கள் வாசித்து ஆண்டவரே பங்கு பங்காக பருவதையாக நீங்கள் அவருக்கு வெளிப்படுத்தி பூரணமாக எங்கள் ஆண்டவராக இயேசு தம்மை வெளிப்படுத்தாமல் ஆண்டவர்களுக்கு ஆண்டவரை பங்கு பங்காக வெளிப்படுத்தினார் என்பதையும் நாங்கள் வாசித்தும் கேட்டும் சிந்தித்து வந்தோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டிராவிட்டால் ஆண்டவர் இன்றைக்கு நாங்கள் உடைய பிள்ளைகள் அல்ல. எங்களை நீ சுயாரப்பட்டதாக்கினபடி நான் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கான பாக்கிட்டு கொடுத்தீர். எங்களுக்கு மறுபடியும் பிறக்க செய்தபடினாலே நாங்கள் உடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இஸ்ரவேல் மக்களை நீ வேறுபடுத்தபடினாலே அவர்கள் உடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள் என்று நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே, எங்கள் மேல வைத்த அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டதை நாங்கள் அறிந்தவளாக இந்த பூமியில் வாழத்துக்கு உதவி சொத்தம். எங்களுக்கு ஒரு பிதா உண்டு என்று சொல்லி அவர்கள் ஆபிரகாமை வைத்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு உங்கள் பிதா என் பிதா என்று சொன்னார். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே வந்தது ஆண்டவரே அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், அவர் மனுஷகுமாரனாய் வந்தார், அவர் தேவகுமாரனாய் இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்றார். ஆண்டவரே இந்த வார்த்தைக்காய் சூத்திரம், இந்த வார்த்தையை பகிர்ந்துள்ள தாசனுக்கு சூத்திரம், இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துவீராக. இந்த மாநில விதமாக எங்களுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்தபடினால் சூத்திரம், அநேகருக்கு இந்த சந்தர்ப்பத்தை பெற உதவி செய்வீராக. வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு கட்டுரைகளுக்காய் சூத்திரம், ஒவ்வொருவரையும் ஆதரித்து பாதுகாக்கிறதுனால் சூத்திரம், பலவீனமா இருக்கிற எங்களுடைய அன்பானவர்களின் ஆதரித்து நல்ல சுகம் கொடுத்து வருகிறதுனால் சூத்திரம், வயது முதிர்ந்து இருக்கிற காலங்களிலும் தாங்குகிற சூத்திரம். இந்த இரவு எல்லாத்துக்கும் சமாதான இரவா இருக்கட்டும். நாங்கள் பகல் காலத்தை காணும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி காட்டுள்ளார் உதவி செய்வீராக. எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு மூலமாக நமக்கு ஸ்தோத்திரமும் நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.